வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து பிசி கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி ஆஃபிஷியலாக இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அது எதுக்கு ப்ரோ இப்போ சொல்கிறீங்க, இன்னும் ரிசல்ட்டை அப்டேட் பண்ணலையே, அதுக்குள்ளே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டேட்டை ரிலீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன் இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் ஒரு 58-59 ஆவரேஜான மார்க்கில் இருக்காங்க. அவங்க நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆகுமா ஆக மாட்டோமா, நம்மளோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு பதிவை தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா வேகன்சி தனித்தனியாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் கட் ஆஃப் மார்க்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 58 மார்க் இருந்து உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் மினிமம் ஒரு 58-59 மார்க் இருக்கீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டை இன்னே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்கள் ரன்னிங்காக இருக்கட்டும், உங்கள் ஹை ஜம்ப்பாக இருக்கட்டும், லாங் ஜம்ப்பாக இருக்கட்டும், கயிறு ஏறதாக இருக்கட்டும், எல்லாத்தோட ப்ராக்டிக்ஸும் இன்னிலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி எந்த ஒரு நோக்கத்தரவும் கிடையாது. இதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் அதற்கான அறிவிப்பு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி காமன் ரிக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஃபார் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் 2023. இதுக்கான சிவி, பிஎம்டி, அதுக்கப்புறம் இடி, அதுக்கப்புறம் பிஇடி. இது பிப்ரவரி மாதம் 5/2/2024 10/2/2024 அன்றைக்கி நடைபெற போகுது. இதுக்கு உங்கள் மாவட்டத்தில் இருக்க கிரவுண்ட் எல்லாமே நீங்கள் நீட்டாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 38 மாவட்டத்திற்கு எஸ்பிக்கு ஒரு மெமரண்டா அனுப்பியிருக்காங்க. இது மூலியமாக நமக்கு தெரிய வருது என்னன்னா, இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் 2023க்கான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் 5லிருந்து 10ஆம் தேதிக்குள்ள நடைபெற போகிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அறிவிப்பில் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பாருங்க. இதுக்கு அடுத்த லைனில் இந்த ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், என்ரோல்மெண்ட் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக உங்கள் கிரவுண்டை ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சிசிடிவி கேமராலேருந்து வர கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, எல்லா விதமான இதுக்கும் உங்களோட கிரவுண்டு ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் நடைபெறக்கான கம்ப்யூட்டர், அங்கே டாய்லெட் வசதி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு வீச்சில் ரெடி பண்ணிடுங்க. கேன்டீனாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் அரேஞ்ச்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் வசதி, அதுக்குள்ள டாக்டர் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கான ப்ரிப்பரேஷனை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது 5/2/2024 10/2/2024 இந்த பிசி கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் நடக்க போகிறது நமக்கு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டவுட் வரும், ப்ரோ என்னைக்கு தான் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க, முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்கள், அதான் நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நடந்து முடிய எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 30 நாளுக்குள்ளே ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அதை பண்ணி பார்க்கும்போது இந்த ஜனவரி 5லேருந்து 10க்குள்ளே ரிசல்ட் வெளியிடுறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிசல்ட் எப்போனாலும் வெளியிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் நம்ம சேனல் அதுக்குன்னு டெடிக்கேட்டான வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.